வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் மாதத்திற்கான முக்கியமான தினங்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2025 ஜூன் மாதத்திற்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உலக பால் தினம், இது ஜூன் 1ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பால் பண்ணையின் சக்தியை கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான். தேசிய பால் தினம் அப்படிங்கிறது நவம்பர் 26ஆம் தேதி. இது வெண்மை புரட்சியின் தந்தையான வர்கீஸ் குரியன் அவருடைய பிறந்த நாள். அடுத்தது உலக பெற்றோர்கள் தினம், இது ஜூன் 1ஆம் தேதி. அதே நேரம் சர்வதேச குடும்பங்கள் தினம், அது மே 15ஆம் தேதி. அதே நேரம் உலக குடும்பங்கள் தினம் ஜனவரி 1ஆம் தேதி. இதில் பாருங்கள், பெற்றோர்கள் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் 2 பேர் மட்டும்தான். அதே நேரம் குடும்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அம்மா அப்பா பாட்டி தாத்தா அண்ணன் தங்கை எல்லாருமே சேர்த்து வரோம். ஓகேவா? அப்போ குடும்பங்கள் தினத்திலேயே 2 தினம் நம்ம கடைபிடிக்கிறோம். அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. உலக அளவில் இந்த 2 தினத்தையுமே குடும்பங்கள் தினமாக கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது தெலுங்கானா மாநில உருவாக்க தினம், இது ஜூன் 2ஆம் தேதி. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கடைசி மாநிலம் தெலுங்கானா தான். இது பார்த்திங்கன்னா 29வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இது 2014ஆவது ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி உருவாகியிருந்தது. தெலுங்கானாவுடைய தலைநகர் ஹைதராபாத் அப்படிங்கிறது. தெலுங்கானாவுடைய முதல்வராக இப்போ இருக்கிறவர் ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிறவர். தெலுங்கானாவுடைய ஆளுநராக இருக்கிறவர் ஜிஷ்ணு தேவ் வர்மா அப்படிங்கிறவர். அடுத்தது உலக பாலியல் தொழிலாளர்கள் தினம், இது ஜூன் 2ஆம் தேதி. இதனால் ஜூன் 2ஆம் தேதியாக இந்த தினத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா 1975ஆவது ஆண்டு பிரான்ஸுடைய லயான் நகரில் 100 பாலியல் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. என்னென்னா அவங்களுக்கான உரிமைகளுக்காக போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அதற்காக தான் இந்த தினத்தை இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம். அடுத்தது செம்மொழி நாள், இது பார்த்திங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி. இது கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்த நாள். அவர் 1924ஆவது ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி பிறந்தார். அவர் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்குவளை அப்படிங்கிற பகுதியில் தான் பிறந்தார். அடுத்தது உலக மிதிவண்டி தினம், இது மே 3ஆம் தேதி. இது ஜூன் 3ஆம் தேதி, கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ உலக மிதிவண்டி தினம் ஜூன் 3ஆம் தேதி. அடுத்தது உலக சுற்றுச்சூழல் தினம், இது ஜூன் 5ஆம் தேதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உலகளாவிய நெகிழி மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படிங்கிறது தான். நெகிழி அப்படின்னா பிளாஸ்டிக் அப்படிங்கிறது. அடுத்தது உலக உணவு பாதுகாப்பு தினம், இது ஜூன் 7ஆம் தேதி. இது ரொம்ப முக்கியமான தினம். உணவு பாதுகாப்பு அப்படின்னா எல்லாருக்கும் கரெக்டான உணவு கிடைக்குதா அப்படிங்கிறது தான் உணவு பாதுகாப்பு. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உணவு பாதுகாப்பு செயல்பாட்டில் அறிவியல் அப்படிங்கிறது. 6வது உணவு பாதுகாப்பு குறியீடு 2024ஆவது ஆண்டு. இதில் முதலிடம் பிடித்த மாநிலம் கேரளா. நம்ம தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது உலக பெருங்கடல்கள் தினம், இது ஜூன் 8ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ஒண்டர் சஸ்டைனிங் வாட் சஸ்டைன்ஸ் அஸ் அப்படிங்கிறது. அதாவது நம்மளை எது நிலைநிறுத்துதோ அதை நம்ம நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்மளை எது நிலைநிறுத்துது அப்படின்னா நீர் தான் நம்மளை நிலைநிறுத்துது. அதுவும் மெயினாக கடல்கள் தான் இந்த உலகத்தில் நிலைநிறுத்துது. அப்போ அதை நம்ம தூய்மையை வைத்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. அடுத்தது உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம், இது ஜூன் 12ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் முன்னேற்றம் தெளிவாக உள்ளது, ஆனால் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது, முயற்சிகளை விரைவுபடுத்துவோம் அப்படிங்கிறது தான். ஆர்டிக்கிள் 24 இது என்ன சொல்லுது அப்படின்னா 14 வயதுக்குட்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் நடைமுறை தடை அப்படின்னு சொல்லுது. ஐநா சபை 2021ஆவது ஆண்டை இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு ஆண்டாக கடைபிடிக்குது. அடுத்தது உலக அல்பினிசம் விழிப்புணர்வு தினம், இது ஜூன் 13ஆம் தேதி. அல்பினிசம் அப்படிங்கிறது ஒரு மரபணு குறைபாடு. தோல், முடி, கண்களில் மெலனின் நிறமி இல்லாதனால ஏற்படுற ஒரு ப்ராப்ளம் தான் இது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா எங்கள் உரிமைகளை கோருதல், எங்கள் தோலை பாதுகாத்தல், எங்கள் உயிர்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக இரத்த தான தினம், இது ஜூன் 14ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இரத்தம் கொடுங்கள், நம்பிக்கை கொடுங்கள் அப்படிங்கிறது தான். இரத்த பிரிவுகளை கண்டுபிடித்த கார்ல் லான்ஸ்னேயர் அவருடைய பிறந்தநாள் தான் இந்த ஒரு தினம். இவர் ஆஸ்திரியாவில் பிறந்தார். 1868ஆவது ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அவர் பிறந்தார். அடுத்தது உலக தந்தையர் தினம், இது ஜூன் 15ஆம் தேதி. இது எக்ஸாமில் அவ்வளோ கேட்குறது கிடையாது, நீங்கள் சும்மா பார்த்துங்க.
அடுத்தது உலக காற்று தினம், இது ஜூன் 15ஆம் தேதி. அடுத்தது பாலைவனமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான சர்வதேச தினம், இது ஜூன் 17ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நிலத்தை மீட்டெடுப்போம் வாய்ப்பை பெறுவோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக முதலைகள் தினம், இது ஜூன் 17ஆம் தேதி. இந்தியாவில் முதலைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது 1975ஆவது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ எங்கே தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா ஒடிசாவில் பிதர்கனிகா தேசிய பூங்காவில் தான் தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது உலக மலை காடுகள் தினம், இது ஜூன் 22ஆம் தேதி. அதே நேரம் உலக காடுகள் தினம் அப்படிங்கிறது மார்ச் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் காடுகள் மற்றும் உணவு அப்படிங்கிறது தான். அடுத்தது 11வது உலக யோகா தினம், இது ஜூன் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா அப்படிங்கிறது தான். முதல் யோகா தினம் 2015ஆவது ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி கடைபிடித்திருந்தாங்க. அடுத்தது உலக அகதிகள் தினம், இது ஜூன் 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அகதிகளுடன் ஒருமைப்பாடு அப்படிங்கிறது, சொலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜஸ். அதாவது இப்போது ஒருமைப்பாடு அல்லது சொலிடாரிட்டினா என்னென்னா அவங்க கூட நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அதே நேரம் உலக புலம்பெயர்ந்தவர்கள் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 18. அகதிகள் வேறு, புலம்பெயர்ந்தவர்கள் வேறு. இப்போ அகதிகள் அப்படின்னா வேறு வழியே இல்லை, இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அல்லது இந்த பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகணும், ஏன்னா இங்கே போர் இருக்குது அல்லது வறுமை இருக்குது, இந்த மாதிரி சில காரணங்கள். ஆனால் புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னா இப்போது சென்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு பகுதிகளிலேருந்து வந்து வேலை பார்க்குறோம் படிக்கிறோம்ல, அது புலம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது, அது மைக்ரன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அடுத்தது உலக ஒலிம்பிக் தினம், இது ஜூன் 23ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஆரோக்கியம் மற்றும் சமூகத்திற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறது தான். இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி அது இந்த ஜூன் 23ஆம் தேதி தான் தொடங்கியிருந்தாங்க. ஆனால் தான் இந்த தினத்தை நம்ம இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம். 1894ஆவது ஆண்டு இதை அமைத்திருந்தாங்க. அடுத்தது உலக கைம்பெண் தினம், இது ஜூன் 23ஆம் தேதி. உலக பெண்கள் தினம் வந்து மார்ச் 8ஆம் தேதி. உலக பெண் குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 11ஆம் தேதி. அதே நேரம் அறிவியலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தினம் வந்து பிப்ரவரி 11ஆம் தேதி. அடுத்தது அரசியலமைப்பு படுகொலை தினம், இது ஜூன் 25ஆம் தேதி. சம்விதான் ஹத்ய திவாஸ் அப்படிங்கிறது, சம்விதான் அப்படின்னா அரசியல் அமைப்பு, ஹத்யா அப்படின்னா படுகொலை, திவாஸ்னா தினம். முதல் முறையாக இந்த தினம் இந்த ஆண்டு தான் நம்ம கடைபிடிக்கிறோம். 2024ஆவது ஆண்டு மத்திய அரசு இந்த தினத்தை அறிவித்திருந்தாங்க. இது எதனால் ஜூன் 25ஆம் தேதியை அரசியலமைப்பு படுகொலை தினமாக இந்தியாவில் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா 1975ஆவது ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி தான் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தினால் அவசர நிலை வந்து பிரகடனம் பண்ணாங்க. அந்த அவசர நிலை பார்த்திங்கன்னா 1977ஆவது ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் இருந்தது. அடுத்தது உலக வெண்புள்ளி நோய் தினம், இது ஜூன் 25ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் இன்னோவேஷன் ஃபார் எவரி ஸ்கின் பவர்ட் பை ஏஐ அப்படிங்கிறது. அதாவது அனைத்து விதமான தோள்களுக்கும் நம்ம வந்து புத்தாக்கத்தை கொண்டு வரணும். பவர்ட் பை ஏஐ அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு மூலமாக அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. எதனால் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க, அதாவது ஜூன் 25ஆம் தேதியாக இந்த தினத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா மைக்கேல் ஜாக்சன் இருக்கார்ல, அவர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் மறைந்த தினமான ஜூன் 25ஆம் தேதி தான் இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. அடுத்தது உலக மாலுமிகள் தினம், இது ஜூன் 25ஆம் தேதி. அதுவே உலக கடல்சார் தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 25ஆம் தேதி. அதே நேரம் நம்ம இந்தியாவில் தேசிய கடல்சார் தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 5ஆம் தேதி கடைபிடிக்கிறோம். அடுத்தது போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம், இது ஜூன் 26ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா பிரேக் த சைக்கிள் ஸ்டாப் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிங்கிறது. இப்போது இது ஒரு சைக்கிள் மாதிரி எல்லா இடத்துலையுமே போயிட்டே இருக்குது, அதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு குற்றமாக இருக்குது, அதை நம்ம வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து யாருக்கும் தெரியாமல் 1-2 பேர் மறைஞ்சு அதை பண்ணுறாங்க அப்படின்னாலே அது தப்பு தான். இந்த போதைப் பொருளை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாலே அது தப்பு. ஆனால் இப்போல்லாம் உலக அளவில் பல்வேறு நாடுகளில் அது ஒரு திட்டம் போட்ட ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு கிரைம் மாதிரியே அதை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போதைப்பொருள் பயன்படுத்துறது, போதைப்பொருள் கடத்துறது, இதெல்லாமே. அடுத்தது உலக குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தினம், இது வந்து ஜூன் 27ஆம் தேதி. வேர்ல்டு எம்எஸ்எம்இ டே. எம்எஸ்எம்இ அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்ட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நிலையான வளர்ச்சி மற்றும் புதுமையின் இயக்கிகளாக எம்எஸ்எம்இக்களின் பங்கை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய புள்ளியியல் தினம், இது ஜூன் 29ஆம் தேதி.
இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா 75 இயர்ஸ் ஆஃப் நேஷனல் சாம்பிள் சர்வே அப்படிங்கிறது. நேஷனல் சாம்பிள் சர்வே என்எஸ்எஸ் இதோடைய தமிழ் பேர் வந்து தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. இது 1950 தான் தொடங்கியிருந்தாங்க. அது தொடங்கி இப்போ 75 ஆண்டுகள் ஆகுதுல்ல, அதனால தான் வந்து 75 இயர்ஸ் ஆஃப் நேஷனல் சாம்பிள் சர்வே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய புள்ளியியல் துறையின் தந்தை வந்து பிரசந்த சந்திர மஹலனோபிஸ். ஓகே, அடுத்தது உலக சமூக ஊடக தினம். இது ஜூன் 30. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் குரல்களை வலுப்படுத்துதல் மற்றும் சமூகங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக பாராளுமன்ற தினம். இது ஜூன் 30. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் செயலுக்கு செயல் பாலின சமத்துவத்தை அடைதல் அப்படிங்கிறது தான். ஐபியு அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் அப்படிங்கிற அமைப்பு, இது 1889 ஜூன் 30 தொடங்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா நகரில் தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.